அமாவாசை. என்ன தடுமாறு? வயசாயிருச்சு. மப்பு 6வது ரவுண்ட்ரா. 6வது ரவுண்ட்லயும் கூட மப்பு ஏறலன்னா அந்த கருமத்தை என்னத்துக்கு குடிக்கணும்? பார்த்து வாந்தி எடுத்துறாரு. எவ்வளவு பிறந்த உங்க அம்மா ஜாதியில் பிறந்திருக்கலாம்ல. ஏன்டா அப்ப நன்னையாட்டமே பிறந்த? அப்புறம் ஏன் போய் ரிசர்வ் போலீஸ்ல சேர்ந்த? நம்மளை வந்து பாத்துருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டு போனல. நல்ல சிட்டியில லாண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னா செம சொல்ற. நீ பேசல. உனக்கு பிறவி திமிரு. ஒருத்த வெட்டம் வந்தால அப்பவே கண்டுக்காம விட்டுருந்தா உன் கதை முடிஞ்சிருக்கு. இப்ப இப்படி மப்புல உளறிட்டு இருப்பான். அதான் பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் பெற்றதாப்பா கண்ணு முன்னால ஒருத்தர் வெட்டம் வரும்போது எந்த மகனாலையுமே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் வெட்டி நீ செத்துருந்தா புதைக்கும் போது ஒன்ன மட்டுமா புதைப்பாங்க? நீ செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் சேர்த்தியில புதைப்பாங்க. ஜாதி கலவரத்தில் சாகடிக்கப்பட்டார் நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் உன்னை பத்தி பெரிய இவ்வுரு மாதிரி எழுதுவாங்க. எதிர்கால மாணவர்கள் ஒரு தப்பான வரலாறு படிக்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனாலதான் தொலைஞ்சு போகுதுன்னு உன்னை காப்பாத்து. பேசுவானே பேசு. ஒரு பேச்சாளருக்கு மானா பிறந்துட்டு இந்த ரேஞ்சிலையும் கூட பேசுறேன்னா அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கு. ஆனா நீ வயதுல இருக்கீங்களே நான் அவட்டு சொன்னேன். தாயமா எட்டனா ₹1 கருத்தலை மாத்திரம் வைக்குது வாங்கி முழுங்கிட்டு வரேன்னா கேட்கவே மாட்டேன்ட்ட. நான் அவளை ஏமாத்தினா அவன் எதை ஏமாத்திட்டேன். நீ செஞ்ச அநியாயம் அக்கிரமம் மொல்ல மாறித்தனம் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நானே உன்னை நடு ரோட்ல நாய் மாதிரி சுட்டு தள்ள போறேன். சவாலாக என்ன? சவால் தாயா அத்தை உங்களுக்கு எல்லாம் கை வந்த கலையாச்சு. ஆனா அது மைக் எடுத்ததுக்காக ஒரு சவால்ற. அதை எதிர்கட்சிக்கான மதிக்க மாட்டேன், நாங்களும் மதிக்க மாட்டேன். சவால் விட்டு மேடையில இருந்து இறங்க மறந்து போறதாச்சு. ஜனங்க தான் ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பானுங்க. உன்னோட அரசியல் லாபத்துக்காக நீ ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறிய. வன்முறைங்கிறது கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி 2 பக்கமும் கூர்மையா இருக்கு. நீ வேணா பாரு கலவை ஒரு நாள் அதுவே உன்னை டாரா கழிக்க போகுது. பாலிடிக்ஸ் பின்றியான நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க. நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர். ஒருத்தருக்கு போஸ்டே கொடுக்கூடாது. எவனாச்சும் எழுத்து கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, கட்டம் கட்டி மன்னிப்பு கடி எழுதி கொடுத்தாச்சுன்னா நம்ம நாட்டு அரசியலே இவ்வளவுதான். உஸ்ஸு இஸ்ஸு. அரசியல் புனிதமானதான். அதுல தன் இனத்துக்காக போராடுற நல்லவங்களும் இருக்கிறாங்க. உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு வாங்கி தைக்கிற பண்டிகளும் இருக்கு. பண்டிகள் கூட்டம் அதிகமாயிட்டதுனால அதுல சாக்கடை நாத்தம் அடிக்குது. பண்டிகளை அடிச்சு துரத்திட்டு பெட்டால் ஊத்தி கழுவிட்டோம்னா நீட்டா இருக்கும். தூக்குடா. அதுக்கு இன்னும் 3 பேர் வேணும்.